இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை ஒருவர் படியுங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்மை பார்க்கிற கண்களாய் இருக்கிறது. அந்த தேவனுடைய பரிசுத்த தேவனுடைய கண்கள் எல்லாரையும் எல்லா இடத்திலும் பார்க்கிற கண்களாய் இருக்கிறது. போன வாரத்தில் காலையிலும் மாலையிலும் நாம் சில குறிப்புகளை அதை கொண்டு தியானித்தோம். ஸ்தோத்திரம். வாஞ்சையை காண்கிறார் என்று சொல்லி சகைவை குறித்து, சகைவு எவ்வளவு வாஞ்சையோடு ஆண்டவரை அவன் தேடின போது அவனுடைய வாஞ்சையை ஆண்டவர் பார்த்து அவனுக்கு இரட்சிப்பை சந்தோஷத்தை கொடுத்தார் என்று சொல்லி காலை வேளையில் தியானித்தோம். அதுபோல தேவ அன்பை அவர் காண்கிறவராய் இருக்கிறார். சொருபாபேல் என்று சொல்லக்கூடியதான மனிதன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட தூக்கு நூலோடு நின்றபோது அங்கே கர்த்தருடைய கண்கள் அதை ஸ்தோத்திரம் ஆசையாய் பார்த்தது என்று சொல்லி, மாத்திரமல்ல சொருபாபேலுடைய கை தொடங்கின அந்த வேலையை அவனே முடிப்பான் அப்படின்னு சொன்ன அந்த காரியங்களை எல்லாம் போன வாரத்தில் தியானித்தோம். அதுபோல மாலை வேளையில் ஒடுக்கப்படுதலை ஆண்டவர் காண்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒடுக்கப்படுதலை அவர் கண்டார். ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களுக்கு எதிராக எகிப்தியர் செய்ததான எல்லா காரியங்களின் மத்தியில் வட்டி முதலுமாக அவர்களுக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் திரும்பி வரும்போது நன்மை செய்தார். ஸ்தோத்திரம். எந்த விதமான வேலைக்கு கூலி இல்லாதபடிக்கு கடுமையாய் அவர்களை வேலை கொண்டார்கள். ஸ்தோத்திரமானா அவர்கள் அந்த தேசத்தை விட்டு அந்த இரவு வேளையில் ஓடி வரும்போது எல்லாரும் நகைகளை பல காரியங்களை கேட்கும்போது ஆண்டவர் அந்த எகிப்தியர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக அவர்கள் கண்களை தயை கிடைக்க பண்ணினார். ஸ்தோத்திரம். அவர்கள் செய்த வேலைக்கு எத்தனையோ வருடமாய் அடிமைகளாய் வேலை வாங்கின அவருடைய நிலைமையின் மத்தியில், ஸ்தோத்திரம், அவர்களுக்கு ஒண்ணுமே கையில இல்லாத அந்த நிலைமைகளின் மத்தியில், ஸ்தோத்திரம், அவருடைய அந்த இழந்த காரியங்களை வட்டி முதலுமா திருப்பி அவர்கள் கை நிறைய, ஸ்தோத்திரம், பை நிறைய ஆசீர்வாதங்களோடு தேவன் அவர்களை எகிப்திலிருந்து திரும்ப பண்ணினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தில் ஒடுக்கப்பட்ட நிலைமைகள் இருக்கிறதா? அதை காண்கிற தேவனிடத்தில் நீங்க ஜெபத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஒடுக்கப்படுதலை நீர் பார்த்து எங்களுக்கு நீர் பெரிய காரியம் செய்யும் அப்படின்னும் போது கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாளில், இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில அவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய பல காரியங்களை அவர் காண்கிறதை குறித்து, ஸ்தோத்திரம், நம்முடைய ஒழுங்குள்ள வாழ்க்கையின் அனுபவங்களை அவர் பார்க்கிறதை குறித்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவதாக, ஆண்டவர் நம்முடைய கண்களை காண்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கண்களை அவர் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 94ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 94:9. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. நமக்கு அருமையான கண்ணை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல கண்கள். ஸ்தோத்திரம். இந்த கண்கள், ஸ்தோத்திரம், எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும். எப்படி இந்த கண்களினால நாம செயல்படணுமோ செயல்படணும். கண்கள் மனிதனுடைய சரீரத்துக்கு, வாழ்க்கைக்கு விளக்காயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். காலையில் அந்த சங்கீதத்தில் 141 படித்தோம். எங்கள் கண்கள்
உண்மையே நோக்கி இருக்கிறது, உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் இந்த உலகத்துல கண்களை கொடுத்த ஆண்டவரையே நோக்கி ஜீவிக்கிற கண்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கண்களை கொடுத்த ஆண்டவர் கண்களை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அந்த கேமராவை செட் பண்ணி இருப்பாங்க, கேமராவில் செட் பண்ணி அதை கண்ட்ரோல் வைத்திருப்பார்கள். சில வீடுகளில், கடைகளில், இப்பொழுது நிறைய கடைகளில், சின்ன கடைகளாக இருந்தாலும் வியாபார நிறுவனங்களிலும் கேமரா வைத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். தீபாவளி நேரத்தில் கூட ஒரு கடையில் 2 அம்மாமா 2 சகோதரிமார் போய் அங்கே வாங்குகிறது மாதிரி துணி கட்டுகளை எடுத்து அப்படியே அவங்க பையில வைத்து கொண்டு போகிறார்கள். கடைசியில் அந்த கேமரா காட்சிகளை வைத்து போலீஸ்காரங்க அவங்களை கண்டுபிடித்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம். அந்த வீடியோ கேமராக்கள் பல விதங்களிலும் பயன்படுகிறது, பல நன்மைகள் இருக்கிறது. இப்போ அதை ஏற்படுத்தினவர்களுக்கு அந்த கேமரா உபயோகமாய் இருக்கிறது. நம்முடைய சரீரத்திலும் கண்ணை தேவன் உண்டாக்கினவர், கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ அவர் பார்க்கிறார். மனிதன் உண்டாக்கின அந்த கேமரா ஒரு செயற்கையான கண் என்று சொல்லி கூட நாம் வைத்து கொள்ளலாம். என்னால் பார்க்க முடியல, நான் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் கண் போன்றதான அந்த கேமரா வைக்கிறேன், நீ பார்த்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லு என்கிறது போல தான் அதனுடைய சிஸ்டம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு 2 கண்களை, நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த கண்களினால நாம பாவம் செய்யாதபடிக்கு, தேவன் விரும்பாத காரியங்களை செய்யாதபடிக்கு இந்த கண்களை தேவன் பார்க்கும்போது, இந்த கண்களை எல்லாம் கண்களினால நாம என்னென்ன காரியங்களை பார்க்கிறோம், செயல்படுகிறோம் என்கிறதை அவர் பார்க்கும்போது அவர் வருத்தப்படாதபடிக்கு, வேதனைப்படாதபடிக்கு நம்முடைய கண்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை உண்டாக்கினவர் காணாரோ. ஸ்தோத்திரம். பல பாவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறதற்கு கண்கள் தான். முதல்ல கண்களினாலே பார்த்து அதன் மூலமாய் இச்சை உண்டாகிறது. பல சுரப்பிகள் அதன் மூலமாக வேலை செய்து மனிதனுக்குள்ளே அதன் மூலமாய் பாவங்கள் ஏற்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தில் பார்க்கும்போது சாத்தான் பாருங்க சொல்லுகிறான் ஏவாளிடத்தில் வந்து உங்கள் கண்கள் என்ன செய்யும், திறக்கப்படும். ஏற்கனவே கண்கள் திறக்கப்படாம குருடாவா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பிசாசு புதுசா வந்து உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டம், அருமையான தோட்டத்தை கொடுத்து எல்லா விதமான கனி வர்க்கங்கள், அவர்கள் வாழுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அழகான அந்த இடத்துல வைத்திருக்கும் போது, ஸ்தோத்திரம், நீங்க நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த மரத்தினுடைய கனியை மாத்திரம் புசிக்காதிருங்க, மற்ற எல்லாத்தையும் சாப்பிடுங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி அவர்களை வாழ்த்தி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வைத்து அந்த தோட்டத்தில் வைத்தாரு. பாருங்க, பிசாசு பார்க்கிறான், இவங்க நல்லா வாழவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிசாசு ஒரு பாம்பனுடைய ரூபத்தில் போறான். சோத்திரம். பாம்பனுடைய ரூபத்தில் போய், பாம்பு ஒரு மிருகம் போல அது ஊர்ந்து போய் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த பாம்புக்கு கண்டிப்பாக கால் இருக்க சான்ஸ் இருக்கிறது. காரணம் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சாபம் கொடுக்கிறார், நீ மண்ணில் ஊர்ந்து போவாய் அப்படின்னு சொல்லி பாம்புக்கு சாபத்தை கொடுக்கிறார். பாருங்க, பாம்பு இப்ப பேசின உடனே ஏவாள் ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். ஸ்தோத்திரம். பார்த்த உடனே, என்ன ஏவாள் பார்க்கிற? ஸ்தோத்திரம், நீ பார்க்கிறது உன் கண்ணே ரொம்ப அழகா இருக்கு, இன்னும் நீ இந்த ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொல்லி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார் பார்த்தியா, இந்த மரத்தினுடைய பழத்தை மாத்திரம் சாப்பிட்ட உன்னுடைய கண் எங்கேயோ போயிடும், உலகத்திலே உன்னுடைய கண்ணு தான் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கலாம் ஒருவேளை. ஸ்தோத்திரம். பாருங்க, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, ஸ்தோத்திரம்,
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஏற்கனவே கண்கள் ஆண்டவர் தேவையான அளவுக்கு அவங்களுக்கு என்ன கண்கள் எப்படி திறக்கணுமோ அது எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டா சரியா தான் வைத்திருக்கிறார். பிசாசு வந்து அவருடைய வாழ்க்கையை சீர்குலைக்கும்படியாய் உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு என்ன தேவர்களைப் போல கடவுளைப் போல மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவங்க கடவுளை போல மாறினாங்களா? இருந்ததும் அவங்கள விட்டு போயிற்று. அவர்கள் அறிந்தது நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அதனால அவர்களுக்கு எந்த ஒரு மேன்மையும் இல்லை. தேவன் வைத்த நிலைமையிலே மகிமையான அந்த நிலைமையை அவர்கள் பாவம் செய்த அந்த பழத்தை பறித்து உண்டபோது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அந்த பிசாசனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து கண்களினாலே அந்த பழத்தை பார்த்து, ஸ்தோத்திரம், பிசாசு சொன்ன உடனே அந்த ஸ்திரியானவள் தன்னுடைய கண்களினால் அதை பார்க்கிறார்கள். ஸ்தோத்திரம், அந்த ஏவாள் பார்க்கிறார்கள். 6ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஸ்தோத்திரம். பிசாசு சொன்னபடியே ஒரு கண் திறந்தது, உண்மைதான். ஆனா அவங்க அது நாசமா போறதற்கு காரணமாய் மாறிவிட்டது. தாங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி வெட்கமடைந்தார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் கடைசியில தோட்டத்தை விட்டே துரத்தி விட அது காரணமாய் மாறிவிட்டது. இன்றைக்கும் பிசாசு இப்படிப்பட்டதான பலவிதமான வஞ்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். பலவிதமான வஞ்சனைகளை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்யாதே அப்படின்றத செய்ய வைத்த பிசாசின் அந்த காரியத்தின் மூலமாய் தான் இந்த உலகத்துல முதல் மனிதனாலே பாவம் வந்தது. பிசாசு பல விதங்களில் வஞ்சிப்பான். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எந்த ஒரு காரியத்தை செய்வீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிருவீங்க, வசதி வாய்ப்பெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆசைய பிசாசு மனிதர்கள் மூலமாய் காட்டுவான். இல்லாட்டா ஒரு தடவை தான் குடிச்சு பாருங்க, ஸ்தோத்திரம், டெஸ்ட் பண்ணி பாருங்க, எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சிருக்கிறது நல்லதானே அப்படின்னு சொல்லுவான். ஸ்தோத்திரம். இந்த கஞ்சா இது நீ குடிச்சன்னா காத்துல பறக்கிறது போல உனக்கு ஆகும் இந்த அப்படின்னு சொல்லி பலவிதமான மாயமான காரியங்களை ஜனங்கள் மூலமாய் பிசாசு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் கொண்டு வருவான். அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வரும்போது தேவ பிள்ளைகள், ஸ்தோத்திரம், காணக்கூடாத காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில விலைக்கு நம்முடைய கண்களை காத்து கொள்ளுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்களை சரியாய் நாம காத்து கொள்ளும் போது, ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவர் சரியாய் பாதுகாப்பாய் ஆண்டவர் வழி நடத்துவார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் யோசேப்பு அங்கே ஒரு வீட்டிலே அடிமையாக இருந்த நிலைமையிலே போத்திபாருடைய வீட்டிலே வேலை செய்த போது அங்கே அந்த வீட்டினுடைய ஓனரம்மா யோசேப்பின் மேல் தவறான எண்ணத்தோடு கண் போட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை படிங்க. சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றார், என்னோட தவறாய் நட அப்படின்னு சொல்லி சொன்னாள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. யோசேப்பு ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்டிருக்கிறார். அவருக்கு உரிமை இல்லை. இந்த வீட்டில் வேலை செய்கிறார். அந்த வீட்டினுடைய ஓனர் பார்க்கிறார், இந்த யோசேப்பு எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தானோ எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டா நடக்கிறது, உயர்வு உண்டாகிறது, எல்லாத்துலேயும் ஒரு வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து யோசேப்பு அந்த வீட்டினுடைய எல்லா பொறுப்புகளையும் ஒப்பு கொடுத்து விட்டார். ஆனால் அந்த நிலைமையில யோசேப்புக்கு சோதனை வருகிறது. யோசேப்பின் மேல் கண் போட்ட அவனுடைய எஜமாட்டியே அவன் மேல் கண் போட்டு அவனை தவறாய் பாவத்தில் தள்ள வேண்டும் என்று சொல்லி வருகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையின் மத்தியிலே யோசேப்பு அதற்கு விலகி ஓடினார். யோசேப்பை தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். பரிசுத்தத்துக்காக பாவத்துக்கு தன்னுடைய கண்களை ஒப்புக்கூடாத அந்த யோசேப்பை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்து
உயர்த்தினார் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பாவம் அழைக்கும் போது, ஸ்தோத்திரம், பாவத்துக்கு உங்களுடைய கண்கள் ஈர்க்கப்படும் போது நீங்க ஆண்டவருக்கு பயந்து நான் தேவனுடையவன் என்று சொல்லி உங்களுடைய கண்களை காத்து கொண்டு ஜீவியத்தை காத்து கொள்ளும் போது யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் அவங்களை பார்த்து உங்களையும் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதுவும் உங்க கண் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் புகழுவாங்க. ஸ்தோத்திரம். கடைசியில் அதே ஆள் சொல்லுவாங்க, உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். பலவிதமான வார்த்தைகள் மூலமாக, செயல்பாடுகளின் மூலமாக பிசாசு இந்த நாட்களில் ஜனங்களை என்ன செய்கிறான்? வஞ்சிக்கிறான். பெரியவங்களையும் வஞ்சிக்கிறான், கல்யாணம் ஆகாதவங்களையும் வஞ்சிக்கிறான், கல்யாணம் ஆனவங்களையும் வஞ்சிக்கிறான். ஸ்தோத்திரம். எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டிய பொல்லாத ஒரு நாட்களாய் இந்த நாட்கள் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். யோசேப்பை யாரு வஞ்சித்தது? வஞ்சிக்க வந்தது. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஒரு பெண்மணி, திருமணமானவர்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, எல்லாரும் இந்த நாட்களில் கவனம் உடையவர்களாய் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்முடைய கண்களை பார்க்கிற ஒரு தேவன். நாம் எதை பார்க்கிறோம், எப்படி பார்த்து நடக்கிறோம், நம்முடைய அனுதின வாழ்க்கையில் எப்படி நம்முடைய ஜீவியத்தில் ஓடும்படியாய் நம்முடைய கண்கள் பார்க்கிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், சிம்சோன் என்று சொல்லக்கூடிய ஒரு நியாயாதிபதியை நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்க்கிறோம். பயங்கரமான மாவீரன். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ரட்சிக்க தேவன் எழுப்பி செயல்பட்டதான ஒரு நசரேய விரதமுடையதான ஒரு மனிதன் தான் சிம்சோன். சிம்சோன் அப்படின்னாலே பெலிஸ்தியருக்கு சிம்ம சொப்பனமாய் காணப்பட்டான். சிம்சோன் என்றாலே எதிரிகள் பயப்படுவார்கள். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலைமையில சிம்சோன் கண்களின் இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தான். சிம்சோனுடைய வாழ்க்கையில அவன் கடந்து போய் பல தவறான பெண்களோடு, விபச்சாரிகளோடு கூட அவன் பழக்கம் வைத்தான். அதே எதிரிகள் அவன் சாதகமாக்கி அந்த பெண்மணிக்கு பல நூற்றுக்கணக்கான பொற்காசுகளை தருகிறோம் என்று சொல்லி அவனை வலையிலே வீழ்த்தி கடைசியிலே அவனுடைய கண்கள் என்ன செய்தது? பிடுங்கப்பட்டது. அவன் குருடனாய் மாற்றப்பட்டான். அவனை பரியாசமா பண்ணுகிற அளவுக்கு அவன் மாற்றப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிம்சோன் கண்களின் இச்சையினால விழுந்து போனான். இன்றைக்கு கண்களை, நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது, எப்படி நம்முடைய கண்களினாலே பார்த்து நாம் நடக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய கண்கள் ஆண்டவரே உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறதப்பா, இயேசுவே உம்மையே எங்கள் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். உங்களுடைய கண்களை ஆண்டவரையே பார்க்கிற கண்களாய் நீங்க என்ன செய்யணும்? மாற்றணும். வேற காரியங்களை நீங்க பார்க்கும்படியாய், வீணான காரியங்களை, சரியில்லாததை பார்க்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒப்பு கொடுக்கும் போது பிசாசு ஈஸியா உங்களை வீழ்த்தி விடுவான். தோத்திர. ஆண்டவர் நம்முடைய கண்களை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை படிங்க. மத்தேயு 5:29. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால், உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும், உன்னுடைய சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்க, நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. காரணம், உன்னுடைய அவயவங்கள், உன்னுடைய சரீரம் முழுவதும் நரகத்திலே ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு போகாதபடிக்கு உன்னுடைய கண் ஒன்று பிடுங்கப்பட்டு உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருந்தா நீ நரகத்தில் வேதனைப்பட வேண்டியதில்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க கண்ணை பிடுங்கி எறிய வேண்டாம். ஆண்டவரே, இந்த கண்ணு சரிப்படுத்த ஆண்டவரே, இந்த கண்ணை பரிசுத்தமுள்ள கண்களாக
நீர் விரும்புகிறதை பார்க்கிற கண்களாக என் கண்ணை மாற்றும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. முடிந்தா ஒரு நாள் உபவாசம் பண்ணி என் கண்ணு சரியே இல்லை ஆண்டவரே, வேஸ்டான நீர் விரும்பாத காரியங்களே பார்த்து இந்த கண்ணு ஓடுது அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஒரு நாள் உபவாசத்தோடு ஜெபித்து கூட உங்களுடைய கண்ணை வழிக்கு நீங்க கொண்டு வாருங்க. உன் கண் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்தாவது உன்னுடைய நீ நரகத்துக்கு போகாதபடிக்கு உன்னை காத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிப்போம். பிரசங்கி 11:9. பிரசங்கி 11:9. வாலிபனே, வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. இளமையில நீ ரொம்ப சந்தோஷப்படு. உன் வாலிபன் நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன்னுடைய இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன்னுடைய நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஸ்தோத்திரம். வாலிபனே, உன் இளமையில நான் என்ஜாய் பண்றேன் வாலிப வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இப்ப போய் பைபிள் படி, இப்ப போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி வாலிபர்கள் ஒருவேளை சொல்லலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நீ அறிந்து கொள். எல்லாவற்றின் நிமித்தமும் தேவனுக்கு நீ கணக்கு நாம் ஒப்புவிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ரகசியமாய் செய்கிறேன், யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி கூட ஒருவேளை வாலிபர்கள் சில காரியங்களை குறித்து நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கலாம், ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் குறித்து நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஸ்தோத்திரம். நம்முடைய கண்கள் தேவனையே நோக்குகிற பரிசுத்த கண்களாய் இருக்க இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 7:5. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. முன்பு உன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். சோத்திரன். சிலர் மற்றவர்களை வேண்டுமென்றே எப்பொழுது பார்த்தாலும் என்ன குறை கண்டு மற்றவருடைய குறையை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில பார்த்தா இவங்களுக்கு யாரை குறித்து அவங்க குறை சொல்றாங்களோ அவங்களை காட்டிலும் 10 மடங்கு அதிகமான குறைகளை வைத்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரனே, ஸ்தோத்திரம், மாயக்காரனே, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்திரம், மற்றவன் கண்ணில் துரும்பு இருக்கு அப்படின்னு சொல்ற, ஆனா உன் கண்ணில் உத்திரமே, பெரிய உத்திரமே இருக்கிறது. உத்திரம் அப்படின்னா தெரியுமா? வீடு கட்டுகிறதுக்கு மரத்தில் உத்திரத்தை போடுவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு மரமாக அது இருக்கும். அவ்வளோ பெரிய உத்திரமே உன் கண்ணில் இருக்கிறது. இத்தனோண்டு துரும்பு இருக்கிறது. நீ அது சரியில்லை, நீ இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறியே. நீ முதல்ல உன் அந்த உன்னுடைய எதை உத்திரத்தை உன் கண்ணிலிருந்து எடுத்து போடு. அதுக்கப்புறம் உன்னுடைய மற்றவன் கண்ணில் இருக்கிறதான துரும்பை நீக்கி போட நீ வகை பார்ப்பா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுடைய கண்ணினால மற்றவருடைய குறையே பார்த்துட்டு உங்க வாழ்க்கை குறித்து நீங்க கவனிக்காம இருக்கிறீங்களா? உங்கள் கண் மற்றவர்களை குறித்தே என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற கண்களா இருக்கிறதா? ஸ்தோத்திரம். வேண்டாம் ஆண்டவரே, மற்றவர்களை நான் பார்ப்பதற்கு முன்னாடி என் வாழ்க்கை சரி உள்ளதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. அவர் கண்களை பார்க்கிறார்.
உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் எதை பார்க்கிறது, எந்த நோக்கத்தோடு பார்க்கிறது, எந்த புத்தியோடு நம்முடைய கண்கள் பார்க்கிறது என்கிறதை இன்னைக்கு அவர் நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ரோமர் 3:18 வசனம் படிங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் ஆண்டவர் பார்க்கிறார். பூமி எங்கும் உலாவுகிற ஆண்டவருடைய கண்கள் என்னை பார்க்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாய் இருக்கிற சகோதரனாகிய சகோதரியாகிய என்னை அந்த கண்கள் பார்க்கிறது. நான் எங்க போனாலும் அந்த கண்கள் என்னை பார்க்கிறது என்கிற ஒரு தெய்வ பயத்தோடு நாம் வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. ஏன் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள்? பயம் இல்லை, பயம் இல்லை. துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள், பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். நம்முடைய கண்களை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய கண்களினால பார்த்து நம்முடைய செயல்பாடு என்ன, நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். நம்மை பார்த்து ரட்சித்த ஆண்டவர், அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டதுனால ஸ்தோத்திரம், அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்டதான நாம ரட்சிக்கப்பட்டு இயேசுவே அப்பா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஆராதிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ரட்சித்த ஆண்டவர் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை பார்க்கிறார், நம்முடைய கண்களை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அவர் பார்க்கும்போது தகுதியான ஒரு நிலைமையோடு நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்துதான் நான் உயிர் வாழ்கின்றேனே. அந்த பாடலின் ஒரு சரணத்தை பாடி நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வேற எதை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நாம தியானிக்க போகிறோம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. பாவத்தில் தேவன் விரும்பாத அசுத்தத்தில் வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை பார்த்து நீ எனக்கு வேண்டும் மகனே, நீ எனக்கு வேண்டும் மகளே அப்படின்னு சொல்லி ரட்சிப்பை கொடுத்து நம்மை சபையில வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ரட்சிப்பை கொடுத்த தேவன் அவர் நம்மை பார்க்கிறார். அவருடைய கண்கள் நம்மை ஊடுருவி பார்க்கிறது. கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். யார் மேல நோக்கமாயிருக்கிறது? நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. எப்படி பேசுறான், எப்படி கண்கள் முறைக்குது, எப்படி கண்கள் பார்க்கிறது, இந்த கண்களினால அவர் இந்த மகனுடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுறான் எல்லாத்தையும் பார்க்கிறார். அப்போ கண்களை உண்டாக்கினவர் பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார். உங்களை குறித்து யாருமே ஆண்டவருக்கு சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை. ஆண்டவரே இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க இத்தனை வருஷமா விசுவாசி, இவங்க அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, இப்படி ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க இப்படி பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு யாருமே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. A to Z அவர் நம்மை குறித்து
அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். யாரும் அறியாததை காட்டிலும் அதிகமாய் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். உங்களுடைய கணவர் அறியாததை பார்க்கலும், உங்களுடைய மனைவி அறியாதை பார்க்கலும், உங்களுடைய பெற்றோர்கள் அறியாததை பார்க்கலும், உங்களுடைய பிள்ளைகள் அறியாததை பார்க்கலும் அதிகமாய் தேவன் அவர் கண்டு பார்த்து அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. God eyes seeing our eyes. இரண்டாவதாக அவர் வாய், நம்முடைய வாயை அவர் காண்கிறார். எதை காண்கிறார்? God seeing our mouth. ஆண்டவர் நம்முடைய வாயை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்டதான ஒரு சகோதரன் ஒரு கமெண்ட், ஒரு குறிப்பிட்டதான ஒரு சகோதரனை குறித்து போட்டிருந்தார். அதில் அவர் போட்டிருந்தத காரியம் என்ன அப்படின்னா, பெரும்பாலான மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு, பாவத்துக்கு காரணம் அவனுடைய கண்களும் அவனுடைய வாய்களும் அவனுடைய காதுகளும் தான். இதெல்லாம் கண்ணு, வாய், காது. ஸ்தோத்திரம். முன்னாடி எல்லாம் சில ஊர் சைடில் 3 குரங்கனுடைய உருவத்தை செய்து வைத்திருப்பாங்க. இந்த காம்பவுண்டில் நான் பார்த்துருக்கிறேன். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? 3 குரங்குகளுடைய உருவத்தை செய்து வைத்திருப்பாங்க. ஒரு குரங்கு கண்ணை மூடிட்டு இருக்கும், இன்னொரு குரங்கு வாயை அப்படியே ஒரு விரல், சில குரங்கு வாயை முழுசா விரல்னால மூடிட்டு இருக்கும், இன்னொரு குரங்கு 2 காதுகளையும் அடைச்சிட்டு இருக்கும். அப்படி 3 குரங்குகளை செய்து வைத்திருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னா, சோத்திரம், கண்ணை அப்படியே மூடிட்டு நம்ம இருக்க முடியாது, நடக்க முடியாது. தேவையில்லாத உன்னுடைய கண்ணினால பார்க்காதே. ஸ்தோத்திரம். வாய் மூடி இருக்கிறதற்கு காரணம் என்ன? தேவையில்லாததை பேசாதே. காலையில் சங்கீதத்தில் 141 படித்தோம், என்னுடைய வாய்க்கு காவல் வையும். ஸ்தோத்திரம். தேவையில்லாததை நம்முடைய வாய் பேசக்கூடாது. அப்போ குரங்கு காதை அடைச்சிட்டு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தேவையில்லாததை கேட்காது, தேவையில்லாததை கேட்காது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் அப்படின்னு சொல்லுகிறதே. துன்மார்க்கருடைய ஆலோசனையெல்லாம் கேட்காத, தேவையில்லாதபடிக்கு மற்றவர்கள் பேசுகிறதையும் ஒட்டு கேட்க அப்படியே காதை அப்படியே வச்சுட்டு போறதுக்குள்ள தலையில இடிச்சு கீழே விழுந்துறது போல சிலர் ஒட்டு கேட்கலாம் ஆசையா இருப்பாங்க. தேவையில்லாத காரியம், மற்றவருடைய காரியம், இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. சோத்திரம். குறிப்பாய் சிலர் குறை பேசுகிறதுக்குன்னே உங்ககிட்ட வருவாங்க. அவங்க நீங்க ஆர்வமா கேட்கறத பார்த்து அவங்க கண்ட தெருவில் உள்ள வீடுகளில் உள்ள குப்பையெல்லாம் கொண்டு எங்கே தான் கொட்டுவாங்க? உங்கள் காதில் தான் கொட்டுவாங்க. தெரியுமாக்கா? அங்கே அந்த சகோதரி இப்படியாக்கும், இங்கே இந்த வீட்டில் இந்த சகோதரி இப்படியாக்கும். அப்போ எல்லா குப்பையும் யாருக்கிட்ட கொட்டுறாங்க? நீங்கள் ஆர்வத்தோடு தேவையில்லாத வார்த்தைகளை கேட்க விரும்பும்போது உங்ககிட்ட தான் கொட்டுவாங்க. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படும். இப்போ தேவையில்லாத காரியங்களை கேட்கவும் நம்முடைய காதுகள் அது திறந்திருக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாயை காண்கிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 94வது சங்கீதம் 4வது வசனத்தை படிங்க. எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி, எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள். ஸ்தோத்திரம். எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய வாயை அவர் பார்க்கிறவர். நாம எப்படி பேசுறோம், எப்படி நம்முடைய வாயினால நாம பேசுறோம் அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு அக்கிரமக்காரனை போல பேசுகிறோமா, இல்லாவிட்டால் ஒரு அன்பான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகிறதா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை வருகிறதா, கெட்ட வார்த்தை வருகிறதா? அசுத்தமாவே எப்பொழுதும் பேசுறோமா? நம்முடைய வாயை என்ன செய்கிறார் ஆண்டவர்?
பார்க்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாயை பார்க்கிறார். நம்முடைய வாய் வாசனை உள்ள வார்த்தைகள் வருகிற வாயாய் இருக்கணும். நாற்றம் எடுக்கிற வார்த்தைகள் வருகிற வாயாய் நம்முடைய வாய் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. குடும்பத்திலோ வெளியிலோ ரட்சிக்கப்பட்டதான ஆண்டவருடைய பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுறது. ஸ்தோத்திரம். கோபம் அதிகமாக வந்துச்சுன்னா எனக்கு இங்கிலீஷ் கெட்ட வார்த்தை தான் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னைக்கு உங்கள் தலையில் கொட்டணும். ஸ்தோத்திரம். நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும், அது என்னுடைய தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உங்களுடைய தலையை கொட்டுவாராக. உங்களை வாய் சரியா நல்ல வார்த்தையை பேச உங்களுக்கு உதவி செய்வாராக. கெட்ட வார்த்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. ஸ்தோத்திரம். உங்களுடைய வாயிலிருந்து ஸ்தோத்திரம் நல்ல வார்த்தைகள் பேசணும். ஸ்தோத்திரம். நல்ல கெட்ட வார்த்தைகளோ இல்லை கோபமான வார்த்தைகளோ பேச எண்ணம் வரும்போது நீங்கள் அந்த வாய் மூடின குரங்கு உங்களுடைய ஞாபகத்தில் வரட்டும். இல்லாட்டா சிலுவையில் தொங்கின அந்த இயேசு அவரை விசாரிக்கும் போது ஒண்ணுமே கூட பேசாதபடிக்கு எந்த நியாயமும் இல்லை அப்படின்றது போல அவருடைய வாய் திறவாதபடிக்கு மௌனமாக இருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு மற்றவர்கள் எனக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை பேசினா நாம் 10 வார்த்தையாவது பேசிடணும் அப்படின்னு சொல்லி பலருடைய வாழ்க்கையில எண்ணம் எல்லாம் உண்டு. அவங்க ஒரு வார்த்தை பேசினா நான் 10 வார்த்தை பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்முடைய வாயை பார்க்கிறார். பூமி எங்கு முலாவுகிற அந்த கண்கள் நம்முடைய வாயை காண்கிறது. எப்படி இந்த வாய் எதற்காய் திறக்கிறது, எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லி அந்த வாயை பார்க்கிறார். இன்னும் இந்த வாய்க்குள்ள என்னெல்லாம் போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். ஸ்தோத்திரம். வாய்க்குள்ள புகையில போகுதா, ஸ்தோத்திரம், சிகரெட்டு போகுதா, புகை போக்கி ஏதாவது வைக்கப்படுகிறதா அந்த வாய்க்குள்ள, தேவையில்லாத போதை பொருட்கள் உள்ள போதா, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? ஸ்தோத்திரம். அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் நம்முடைய வாயை காண்கிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு தெய்வ பயத்தோடு நாம பேச வேண்டியவர்களாய், வாயை திறக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறது. வாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் 7 முழத்துக்கு நம்ம பேசுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. வாய் இருக்குன்னு சொல்லி 7 முழத்துக்கு பேசுறீ அப்படின்னெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். வாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வாயை தேவையில்லாதபடிக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் செயல்படுத்தக்கூடாது. ஸ்தோத்திரம். வாயை மற்றவர்களை ஏமாற்றுகிறதற்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த வாயினால ஸ்தோத்திரம் தேவன் விரும்பாத காரியங்களை செய்ய நம்ம பயன்படுத்தவே கூடாது. ஸ்தோத்திரம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாய் தவறாக இருக்கிறது, வாய் சரியாக இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுடைய வாயை சரிப்படுத்த வேண்டியது, கரெக்ட் பண்ண வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிங்க. யாத்திராகமம் 4:11. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் கர்த்தராகிய நான் அல்லவா? ஸ்தோத்திரம். வாயை உண்டாக்கினவர் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய நான் அல்லவா? எல்லாரையும் எல்லா அவயவங்களையும் அவரே பார்த்து பார்த்து உண்டாக்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். பார்த்து உண்டாக்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். எங்க தலை இருந்தா நல்லது, எங்க கால் இருந்தா நல்லது, எப்படி மூக்கு இருந்தா நல்லது. மூக்க ஒருவேளை திருப்பி அப்படியே மேலே பார்த்த மாதிரி வச்சிருந்தா என்ன ஆகும்? மழை பெய்யும் போது மழையில நடந்தா மழை தண்ணி எல்லாம் உள்ள போயிடும். ஸ்தோத்திரம். அதுபோல் வாயை மாற்றி வச்சா கொஞ்சம் யோசித்து பாருங்க.
எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணி எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய சாயல்ல நம்ம படைச்சிருக்கிறாரே. ஸ்தோத்திரம். கொஞ்சமாச்சும் நமக்கு கவலை இருக்கா? ஆண்டவருடைய வசனத்தின்படி பேசணும், நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாயை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஞ்சமாச்சும் கவலை இருக்கா? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் அப்படின்னு சொல்லி மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர், எனக்கெல்லாம் பேச எல்லாம் வராது ஆண்டவரே, நல்லா பேசுற ஒரு ஆளை நீங்க தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். மோசே, என்னப்பா சொல்ற? மனுஷருக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா அப்படின்னு சொல்லி மோசேயை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒருவேளை ஞானமா பேச எனக்கு தெரியாது, புத்தியா பேச தெரியாது அப்படின்னு கூட ஒருவேளை நீங்க சொல்லலாம். ஆண்டவரே, அப்பா, வாயை உண்டாக்கினவரே, நல்ல ஒரு புத்தியா ஞானத்தோடு இந்த உலகத்தில் நாம் பேசணும். ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமானது வகையில் நாம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாய் உதவி செய்வார். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க. யாத்திராகமம் 23:13. நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாய் இருங்கள். அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம். அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். அது உன்னுடைய வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்நிய தேவர்கள், விக்கிரக தேவர்கள், பல பெயர்கள் இருக்கலாம். அவைகள் நம்முடைய வாயிலிருந்து பிறந்து வாயிலிருந்து சொல்லப்பட்டு கேட்கவும் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய வாயிலிருந்து என்னென்ன காரியங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அகந்தையான பேச்சை இனிமேல் பேசாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அன்னாள் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இனி அகந்தையான பேச்சை பேசாதிருங்க. சிலர் பேசினா எப்ப பார்த்தாலும் தற்பெருமை, தங்களுடைய பெருமையான அகந்தையான வார்த்தைகளே பேசிட்டு இருப்பாங்க. தற்பெருமையான வார்த்தைகளை நம்முடைய வாய் பேசாதபடிக்கு நம்முடைய வாயை காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை படிங்க. பரிசோதித்து ராக்காலத்தில் விசாரித்து ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். என்ன தீர்மானம் பண்ணுகிறார்? என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். நம்முடைய வாழ்க்கையிலும் வாய், ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல வாய், இதை பேசுகிறதற்கும் உபயோகப்படுத்துகிறோம். சாப்பிடுகிறதற்கு, நல்ல ஜூஸ் குடிக்கிறதுக்கு, தண்ணீர் குடிக்கிறதுக்கு, எத்தனையோ காரியத்துக்கு இந்த வாய் ஒன்றே பயன்படுகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். இந்த வாய் ஆண்டவர் கொடுத்த வாய், ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டதான வாய். இதுக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் ஒண்ணுமே போகக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவையான பேச்சு வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நீங்களும் கூட நல்ல தீர்மானம் உடையவர்களாய் அத்தனை பேரும் இருக்கணும். இந்த வாய்க்குள்ள இனிமே தேவன் விரும்பாத எந்த காரியம் போகாது. ஸ்தோத்திரம். மதுபானம், ஸ்தோத்திரம், பீடி, சிகரெட்டு, பாக்கு, என்னென்ன சரீரத்தை கெடுக்கிற காரியம் உண்டோ இதெல்லாம் இனிமே இந்த வாய்க்குள்ள போகாது. வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வார்த்தையை பேசுகிறதற்கு மாத்திரமல்ல, இந்த வாயில இந்த சரீரத்தை கெடுக்கிற எந்த ஒரு காரியமும் போகாது என்று சொல்லி இன்னைக்கு இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து செயல்படுகிறவர்களாய் காணப்படுங்க. சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் தாவீது சொல்லும்போது, எப்போதும் கர்த்தரை துதிக்கிற துதி என்னுடைய வாயில் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க.
துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது, இப்படி இருக்கலாகாது. ஸ்தோத்திரம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. சகோதரரே, இப்படி இருக்கலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துதிக்கிறோம், இந்த வாயில துதிக்கிறோம், ஏசு நல்லவர், ஏசு வல்லவர் அப்படின்னு சொல்லி இந்த வாயினால துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டிலேயோ இல்லை வெளியில போனா, நீ நாசமா போயிருவ, உருப்படவே மாட்ட, நீ அப்படி போயிருவ, இப்படி போயிருவ அப்படின்னு சொல்லி நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம்னா, ஸ்தோத்திரம், தேவன் சொல்லுகிறார், துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து பிறக்கலாகாது. நீ ரட்சிக்கப்பட்ட நாவாயிரு, எனக்கு பயப்படுகிற வாயா உன்னுடைய வாய் இருக்கட்டும், உன்னுடைய நாக்கு ஸ்தோத்திரம் சரியா பேச நீ உன்னுடைய வாயை திற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கடைசியாக சங்கீதம் 94:9 நாம படிப்போம். காதை உண்டாக்கினவர் கேளாரோ. ஸ்தோத்திரம். நம்ம முடிக்க போறோம். முதல்ல பார்த்தோம், அவர் கண்களை காண்கிறார். இரண்டாவது எதை காண்கிறார்? வாயை காண்கிறார். ஸ்தோத்திரம். வாயை காண்கிறார். மூன்றாவது செபிய காதுகளை அவர் காண்கிறார். நம்முடைய காது எதை கேட்கிறது? ஸ்தோத்திரம். நல்ல சினிமா பாட்டை இயர்போனை மாட்டிட்டு இந்த காது கேட்குதா? இல்லை. சினிமாவின் மேல் உற்சாகமாய் இந்த காது திறந்திருக்கிறதா? இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம் தவறான சம்பாசனைகளுக்காக இந்த காது ஆசையோடு ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லாவிட்டால் நல்ல வார்த்தைகளை கேட்க இந்த காதுகள் சீர்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி காதை உண்டாக்கினவர் கேளாரோ. காதை உண்டாக்கினவர் அவர் கேட்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, காதை உண்டாக்கினவர் கேட்கிறார். ஸ்தோத்திரம். அவர் காதை உண்டாக்கினவர் கேட்கிறார். நம்முடைய காதுகள் எதற்காக ஆசையாயிருக்கிறது? எதை கேட்க ஆசையாயிருக்கிறது? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனங்களை கேட்கவா, நல்ல பிரசங்கங்களை கேட்கவா, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவா, இல்லாவிட்டால் எதற்காக ஆசையோடு அந்த காதுகள் இருக்கிறது? நல்ல சினிமா பாட்டை, புதுசா பாட்டு வந்திருக்கிறத அதை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அது ஆசையா எதிர்பார்க்கிறதா? இல்லாட்டா ஸ்தோத்திரம், சர்ச்சில் நான் அன்னைக்கு வரலையே, அந்த செய்தியை கொஞ்சம் கேட்டு பார்க்கலாமே, பிரயோஜனமாக இருக்குமே, இல்லை அந்த நல்ல கிறிஸ்தவ பாட்டை கேட்கலாமே, அது பிரயோஜனமாக இருக்குமே, சோர்வை நீக்குமே அப்படின்னு சொல்லி நம்முடைய காதுகள் ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறதா? இல்லாவிட்டால் எதற்காக நம்முடைய செவிகள் காதுகள் ஆசையாக இருக்கிறது? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பாருங்க, சங்கீதம் 133 பார்க்கும்போது நாம சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. சில நேரங்களில் சகோதரர்கள் குடும்பத்தில், சகோதரர்கள் மாத்திரமல்ல, குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. அந்த ஒருமித்து வாசம் பண்ணுகிற ஒற்றுமையோடு இருக்கிற காரியத்தை ஸ்தோத்திரம் சீர்குலைக்கிறது யார் அப்படின்னா, ஸ்தோத்திரம் காதுல ஓதுகிற தவறான செய்தியை கொடுக்கிற ஏதோ ஒரு சகோதரனோ ஏதோ ஒரு சகோதரியோ காரணமாய் மாறுவார்கள். சொல்லுகிறது புரியுதா? நல்ல ஒற்றுமையா சில குடும்பங்கள்ல இருப்பாங்க. ஏதோ ஒரு மனிதனுடைய வார்த்தை, அவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுனால பல நேரத்துல ஸ்தோத்திரம் அந்த குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் கெட்டு போகிறது, அந்த சகோதரர்களுக்குள்ளே ஐக்கியம் கெட்டு போகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய காதுகளை பொல்லாத மனிதர்களுக்கு பல நேரத்தில் சாய்க்கும் போது நம்முடைய சொந்த குடும்பத்தில் ஒற்றுமை பாதிக்கப்படுகிறது. நம்முடைய சொந்த வாழ்க்கையில் பல பிரிவினைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. ஸ்தோத்திரம். யோபு 42ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். ஆண்டவரே, என் காதினால உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இப்பொழுதோ என்னுடைய கண்கள் உம்மை
காண்கிறது. காதுனால ஆண்டவரை குறித்து அநேகர் சொல்ல கேள்விப்பட்டேன். என்னுடைய பெற்றோர்கள் சொல்லியிருப்பார்கள், என்னை சுற்றிலும் உள்ள தெய்வ பயம் உள்ளவர்கள் சொல்லியிருப்பார்கள். காதுனால தேவனை குறித்து, ஆண்டவரை உம்மை குறித்து நான் கேட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். நம்முடைய காதுகளும் ஆண்டவரை குறித்து கேட்க, ஆண்டவருக்கு அடுத்ததான காரியங்களுக்கு நம்முடைய காதுகள் திறந்திருக்க வேண்டுமே தவிர, ஸ்தோத்திரம், நமக்கு எதிராக கோள் சொல்லுகிறவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ நம்முடைய காதுகளை திறந்தோன்னா, காதுகளை கொடுத்தோன்னா, நம்முடைய வாழ்க்கை அதோ கதிதான். ஸ்தோத்திரம். கோள் சொல்லுகிறவங்களுக்கு, அப்படிப்பட்ட குணமுடையவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கவே கொடுக்காதுங்க. இன்னைக்கு மற்றவர்களை குறித்து கோள் சொல்றவங்க நாளைக்கு உங்களை குறித்து மற்றவரிடத்துல போய் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். யாரையாவது குறித்து உங்களிடத்துல வந்து, ஸ்தோத்திரம், உங்களுடைய காதுகளில் ஓதி நல்ல பெயர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது வந்தீங்கன்னா, சரி சிஸ்டர், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம யாரை குறித்தும் குறை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க அனுப்புனீங்கன்னா, அதோட அந்த குறை பேசுகிற ஆவி உங்க பக்கத்துல வராது. இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி, இந்த பழம் புளிக்குது அப்படின்னு சொல்லி நரி போனது போல அவங்க அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. நீங்க ஆசையா ஓசையா பேசுங்க, தேன் வந்து பாயுது காதுல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உங்களுடைய காதை கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து வருவாங்க. உங்களுடைய இருதயமே கெட்டு போயிடும், வாழ்க்கையே கெட்டு போயிடும், உங்கள் குடும்ப சந்தோஷமே போயிடும். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியத்துக்கு உங்களுடைய காதுகளை கொடுக்காதிருங்க. தேவையான ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, தேவனுடைய வசனத்தை கேட்க, ஆண்டவரை நீர் என்னோடு பேசுங்கப்பான்னு சொல்லி நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் மெல்லிய சத்தத்தின் மூலமாய் பேசுவார். உங்களுடைய காதை ஸ்தோத்திரம் தேவையானவற்றுக்கு திறந்து கொள்ளுங்க. தேவையில்லாத காரியங்களுக்கு நீங்க திறந்து உங்களுடைய வாழ்க்கையே பிரச்சனைக்குள்ளாய் மாற்ற வேண்டாம். இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய கண்களை பார்க்கிறார், வாயை காண்கிறார், ஸ்தோத்திரம், செவியை காண்கிறார், இன்னும் நிறைய காரியங்களை காண்கிறார். இந்த 3 காண்கிறாரும் போதும். எல்லாரும் இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரை, என்னை கண்ணை நீர் பார்க்கிறீர், என் கண்ணு சில நேரம் சரியில்லாததை பார்க்கிறது ஆண்டவரே, என்னுடைய கண்ணை ஆண்டவரை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். என் கண் சரியானதை நேராய் நோக்கட்டு ஆண்டவரே. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிற கண்களாய் இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் கண்கள் ஆண்டவரே உம்மையே நோக்கி இருக்கிற, உம்மையே பார்க்கிற கண்களாய் மாற்று. எங்கள் கண்களை உம்மையே பார்க்கிற கண்களாய் மாற்றும் அப்பா. ஹல்லேலூயா. கேளுங்க எல்லாரும் இந்த திருவிருந்துல இயேசுவினுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து நினைகூர்ந்து பந்தியில கலந்து கொள்ள போகிற ஒவ்வொருவரும் கேளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் கண்கள் உம்மையே பார்க்கட்டும், வீணானதை பார்க்க வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் கண்கள் மற்றவருடைய குறையும் பார்க்க வேண்டாம். என் கண்ணில் இருக்கிற குறைகளை ஆண்டவரை உத்திரமே என் கண்ணில் வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு துரும்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. என் கண்ணை முதல்ல சரிப்படுத்த எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய வாய் ஆண்டவரே தேவையில்லாதை பேச வேண்டாம். சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயிலிருந்து வர வேண்டாம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. காதுகளை உண்டாக்கினவர் நீர் ஆண்டவரை கேட்கிறவர், காதுகளை உண்டாக்கினவர் கேட்கிறவர் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய காதுகளை வீணான காரியங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஹல்லேலூயா. காதுகளை எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நீர் பார்க்கிறீர். ஹல்லேலூயா. எங்களுக்கு கிருபைகளை தார் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏவாள் அன்றைக்கு தன்னுடைய காதுகளை அந்த பிசாசுக்கு ஒப்பு கொடுத்த போது அவன் கவிழ்த்தே போட்ட ஆண்டவரே. தேவ திட்டத்துக்கு எதிராக அவர்களை மாற்றி விட்டான். அந்த ஏவாளும் புசித்து ஹல்லேலூயா தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுத்து தேவனுடைய திட்டத்தையே அவர்கள் தாறுமாறாக்கி விட்டார்கள். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகளை பிசாசுக்கோ மனிதர்களுக்கோ ஒப்புக்கொடாதபடிக்கு தேவன் விரும்புகிற காரியங்களுக்கே எங்கள் காதுகளை ஒப்புக் கொடுக்க தேவன் உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுத்திகரியும் நாதா
என்னை சுத்திகரியும் நாதா, சுத்திகரியும் நாதா, என்னை சுத்திகரியும் நாதா, திரு இரத்தத்தால் உள்ளும் புறமாக என்னை சுத்திகரித்திடுமே, என்னை சுத்திகரித்திடுமே. திரு இரத்தத்தால் உள்ளும் புறமாக என்னை சுத்திகரித்திடுமே, என்னை சுத்திகரித்திடுமே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில உம்முடைய வார்த்தைகளை கேட்டதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கண்களையும் காதுகளையும் வாயையும் ஆண்டவரே நீர் சுத்திகரியும், பரிசுத்தமாக்கும். எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கட்டும், எங்கள் வாய்கள் உமக்காய் பேசட்டும், வீணானவைகளை பேச வேண்டாம் கர்த்தாவே. எங்கள் காதுகள் உம்முடைய சத்தத்தை கவனமாய் கேட்கிற காதுகளாயிருக்கட்டும். இந்த நாளிலே சுத்திகரித்து பரிசுத்தத்தோடு ஆண்டவரே எங்கள் அவயவங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி தேவன் வழி நடத்த போறபடினால ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே.